இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் உடல் சோர்வு நம்மளுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடல் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு பொருள் நம்ம வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோங்க. நம்ம கம்பு ஒரு கப்புங்க, ஒரு கப்பு கொட்டிக்கலாம். கம்பு நம்ம போட்டிருக்கோங்க. நல்லா சூடாகணுங்க, நல்லா வறுப்படணும். அது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கம்பு ஏன்னா நம்ம வறுக்கிறோன்னா கம்பு பச்சை வாசனைலாம் வராதுங்க. நம்ம நல்லா பொரியிட்டோங்க. பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்பு பாருங்கள், நல்லா செவுக்க வறுத்துட்டோங்க. இவ்வளோ வறுத்தா போதுங்க. இப்போது இது எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அதே கடாயில் நம்ம அரை கப்பு கலக்காக்கொட்டை போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வறுத்துக்கலாம். அந்த கலக்காக்கொட்டையை நம்ம ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கலாங்க. அப்போ தான் ஈவனாக வறுப்படும். பாருங்கள், கலக்காய் வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டுங்க. கலக்காவும் கம்பும் ஆறட்டுங்க. பாருங்கள், ஒரு கப்பு நம்ம கம்பு எடுத்ததுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாங்க. நம்ம 1/4 கப்பு தண்ணி இருந்தால் போதுங்க. நம்ம எடுத்த கப்பில் 1/4 கப் தண்ணி இருந்தால் போதுங்க. நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க நம்ம கேஸில் வச்சு. பாருங்கள், கம்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி எடுத்து அந்த மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணின்னு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்பை நல்லா பொடி பண்ணின்னு வந்துடலாம். பாருங்கள், கம்பு நைஸாக அரைச்சின்னு வந்துட்டோங்க. பாருங்கள், இது ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாங்க. நம்ம கம்பை கொட்டிட்டு அதே மிக்சியில் நம்ம கலக்காக்கொட்டையை வச்சுருக்கோம். பாருங்கள், கலக்காக்கொட்டையை அது நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம இது நைஸாக அரைக்க தேவையில்லைங்க. கொரன்னு அரைச்சின்னு வந்தால் போதுங்க. கலக்காக்கொட்டையை பாருங்கள், கலக்காக்கொட்டையும் நான் கொரன்னு அரைச்சின்னு வந்துட்டேங்க. அதுவும் இந்த கம்பு மாவுலேயே போட்டுடலாங்க. நம்ம கம்பு மாவில் போட்டு நல்லா கலக்கிடலாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. உடல் நம்ம டயர்டாக இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாங்க. போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. நம்ம கம்பு உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ நல்லது, நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. நம்ம இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நெய்யெலாம் இது ஊற்ற போகிறது இல்லைங்க. நான் நல்லெண்ணெயை சூடு பண்ணி இது பாருங்கள் 2-3 ஸ்பூன் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேங்க. சூடு பண்ணி நல்லா ஊற்றிக்கணுங்க. இப்போ வெள்ளை கரைசலும் நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், வெள்ளை கரைசலும் நம்ம சூடு பண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கலாங்க. கொஞ்சம் சூடாக ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்ல மெத்துன்னு ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாங்க. நம்ம நல்லா சூடாக இருக்குதுங்க வெள்ளை கரைசல். நம்ம பாகெல்லாம் எடுக்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு ஏலக்காய் தூள் பிடிச்சா பாருங்கள் கொஞ்சமாக போட்டுருக்கிறேன். ஏலக்காய் தூள் சர்க்கரை மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்குறேங்க. நீங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம அரைக்கும் போதே ஏலக்காய் தூள் போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தூசு மண்ணெல்லாம் வெடிக்கட்டியில் நின்றுடும். அதனால தாங்க வெல்லத்தை கரைச்சி நம்ம ஊற்றுறது. நல்ல வெல்லம்னா நம்ம அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. பாருங்கள், கம்பு மாவு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் நல்லெண்ணெயை கையில் இப்படி தொட்டுன்னு நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க.
பாருங்கள் இது மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டாக போயிடுங்க. பாருங்கள் நல்லா இது மாதிரி நல்லெண்ணெய் கூட தொட தேவையில்லைங்க. எதுக்கும் நம்ம தொட்டால் கொஞ்சம் நல்லா ஒட்டாத வருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்ட்டு. பாருங்கள் நான் பிடிச்சிட்டேங்க. நம்ம வந்து சூடாக ஊற்றி நம்ம பிடிச்சோம்னா நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துக்குது லட்டு. நம்ம இது ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாங்க. கம்பும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இது கலக்காய் கொட்டையும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெண்டும் சேர்த்து நம்ம இது மாதிரி பிடிச்சி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாங்க. கொடுக்கும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டும் போதோ நம்ம வந்து ஒரு உருண்டையை வச்சு நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாங்க. விரும்பி சாப்பிடுவோங்க பசங்க. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.